வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம Redmi Note 9 Pro இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000 கம்மியா இருக்கக்கூடிய மொபைல்ஸ் மேக்ஸிமம் Flipkart அண்ட் அமேசான்ல ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி அன்டெலிவரபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு மொபைல்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஒரு மொபைலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது MI ஸ்டோர் அண்ட் அமேசான்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைக்குது. ஸோ அமேசான்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் 16th June 12 noon. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்க 12 o'clock மதியானம் 12 o'clock 16th அன்னைக்கு நீங்க ரெடியா இருங்க இந்த மொபைல் வாங்குறதா இருந்தாங்க. இதுல நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னாக்கா 4GB RAM 64GB வேரியன்ட் 14,000க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 14,000 rupeesக்கு இந்த மொபைல் ஒர்த்தான மொபைல். ஸோ அதனால இந்த மொபைலை நீங்க செலக்ட் பண்ணலாம் 14,000 rupeesக்கு. நீங்க 128GB வேரியன்ட் 17,000க்கு வாங்குறது முதல் 17,000க்கு வேற நிறைய மொபைல்ஸ் இருக்கு. ஸோ அதனால 4GB RAM 64GB 14,000க்கு Redmi Note 9 Pro. ஸோ இதுல இருக்கிற ஹைலைட்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்ச் 2020 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு புதுசான ஒரு மொபைல் தான். இன்னும் அதுக்கப்புறம் நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணதா சொல்றாங்க. பட் இந்தியாவில் இன்னும் சேல்ஸுக்கு வந்திருக்கா வரலையான்னு தெரியல. பட் அமேசான், பிளிப்கார்ட், அதர் வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. அதனால Redmi Note 9 Pro ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 720G அப்படிங்கிற ப்ராசஸர்ல ரன் ஆகுது. ஸோ இதுல வந்து டியூல் VoLTE சிம் சப்போர்ட் இருக்கு. IR பிளாஸ்டரும் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க டிவி அண்ட் ஆல்சோ ஏசி இது ரெண்டையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல வந்து 5020 mAh பேட்டரி இருக்கு. 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.67 inches Full HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுல வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டன் எங்க இருக்கோ அதுல தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். கேமரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ரியர்ல சென்டர்ல கொடுத்துருக்காங்க. இதுல டெடிகேட்டடா வந்து உங்களுக்கு ஒரு SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய சிப் செட் பாத்தீங்கன்னா 8 nanometer ப்ராசஸர்ல உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ அதனால நல்லா ஃபாஸ்டாவே இருக்கும், கேமிங்க்கும் நல்லா இருக்கும். இதுல ஹைலைட் வந்து 48 MP கேமரா. ஸோ அந்த 48 MP கேமரா வந்து மெயின் கேமரா. அது இல்லாம வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த் சென்சர். இது ரெண்டும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு மெயின் கேமரா அண்ட் ஆல்சோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் இது ரெண்டுமே நல்லா சூப்பரா ஒர்க் ஆகும். இது இல்லாம உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 16 MP ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவிலையும் வந்து உங்களுக்கு ஸ்லோமோ வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஸோ அது இல்லாம இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதுல UFS 2.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. பேசிக் சென்சார்ல இருந்து எல்லா சென்சாருமே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 10 அதுல ரன் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ Full HD பிளஸ் டிஸ்பிளே. உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சுவல் சென்டர்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர்லயும் உங்களுக்கு சென்டர்ல தான் இருக்கு, ஃப்ரண்ட்லயும் சென்டர்ல தான் இருக்கு கேமரா. ஸோ அப்ப கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.8 mm திக்னஸ் வருது. வெயிட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 209 கிராம் வெயிட் இருக்கு. ஸோ அது ரெண்டும் நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதோட ஸ்கிரீன் சைஸ் வந்து 6.67 inches அப்படிங்கிறதுனால ஹைட்டும் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இதுல வந்து ஒரு P2I கோட்டிங் கொடுத்துறாங்க. ஸோ அதனால சிறு தூரல் சாரல் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. தண்ணிக்குள்ள போட்டால் ஏதாவது ஆகிடும், போட்டுறாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட்ல வருது. ஒன்னு பிளாக், இன்னொன்னு ப்ளூ அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒயிட். ஸோ அந்த 3 கலர் வேரியன்ட்ல வருது. ஸோ இந்த மொபைல் நீங்க செலக்ட் பண்றதா இருந்தாக்கா 16th அன்னைக்கு, அதாவது மேக்சிமம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு 12 o'clock. இப்ப டியூஸ்டே அன்னைக்கு 12 o'clock உங்களுக்கு வந்து இந்த மொபைல் MI ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கும் அண்ட் ஆல்சோ அமேசான்லயும் அவைலபிளா இருக்கும். ஸோ ரெண்டுல எதுல வேணாலும் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு 12 o'clock இந்த மொபைல் நீங்க செலக்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ். ஸோ
அதனால 12 o'clock அப்படின்னாக்கா நீங்க ஒரு 11:50 11:55ல இருந்து நீங்க ரெடியா காத்துட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா 14,000 வேரியன்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மொபைல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறதா இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாருங்க, ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ஒரு தடவை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.